தினமலர் நேற்றைய தினம் கம்யூனிஸ்டுகளுக்கு தேசபக்தி பற்றி பேச ஏதாவது அருகதை இருக்கா அப்படின்னு ஒரு வாசகர் எழுதுனதாக ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க. ஒருவேளை வாசகரும் எழுதியிருக்கலாம். அவர் தினமலர் வாசகர் தானே, அப்படிதான் இருப்பாரு. தினமலர் ஒரு பத்திரிகை என்கிற முறையில் குறைஞ்சபட்ச நேர்மை வேணுமா இல்லையா? சீனாவும் ரஷ்யாவும் சோசியலிஸ்ட் நாடுகளாக இருந்தபோது ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வரலையா? இன்னைக்கும் தென் சீன கடல் குறித்தான பிரச்சனையில் வியட்நாமுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை இல்லையா? ஒரு தத்துவம் என்கிற முறையில் பல்வேறு நாடுகளிலும் கம்யூனிசம் பின்பற்றப்படுகிறது. என் நாட்டின் மீது படை எடுத்தால் எனக்கு எவ்வளவு கோபம் வரும், அது எந்த நாடு படை எடுத்தாலும் எவ்வளோ பெரிய கோபம் வரும். ஆனால் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக கை நீட்டினாங்களாம் நம்ம செங்கொடி தோழர்கள் வந்துட்டாங்கன்னு எந்த எந்த ரெக்கார்டில் இருக்குது? ஒன்று தினமலருக்கு எழுதின வாசகருக்கு விவரம் புரியாமல் அவர் எழுதியிருக்கலாம். அவர் சங் பரிவார் எழுதுகிற எதையாவது எடுத்துகிட்டு வந்து பேசியிருந்துருக்கலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், தினமலரில் அந்த எடிட்டோரியல் டெஸ்கில் இருக்கவங்களுக்கு குறைஞ்சபட்ச அறிவு வேணும்ல. எதை எழுதினாலும் தூக்கி அதை போடுறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா எப்படி? இங்கே இருந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் கை நீட்டி அவங்ககிட்ட சொன்னாங்க. நாங்கள் என்ன அந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி இப்படி 63 பேரடில் அந்த வருஷம் பேரடே வரல, குடியரசு தின அணிவகுப்பே நடக்கலை. ஆனால் குடியரசு தின அணிவகுப்புக்கு எங்களையெல்லாம் கூப்பிட்டாங்க, ஆர்எஸ்எஸை கூப்பிட்டாங்கன்னு பிஜேபிக்காரங்க எழுதிட்டு இருக்கிறது மாதிரி, ஆர்எஸ்எஸ்காரங்க எழுதிட்டு இருக்கிறது மாதிரி ரொம்ப அற்பத்தனமான சந்தோஷத்தை ஏன் படுறீங்க? கோயிலை பற்றியெல்லாம் தினமலர் பேசும், பார்க்கலாம். ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்கார், நிலத்தை யாரெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கோயில் நிலத்தை திருடி வச்சுருக்காங்க, மடத்தோட நிலத்தை திருடி வச்சுருக்காங்கன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. ஒரு கேஸ் ஜெயிச்சிட்டதா கூட நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் கோயில் தேசபக்தி இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. கம்யூனிஸ்டுகள் அந்த காலத்தில் என்ன சொன்னோன்னா பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னோம். உடனே பேச்சுவார்த்தை நடத்தணுன்னா நீங்கள் இல்லை சீனாவுக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கையை நீட்டி வரவேற்றாங்களாம், ஆற தழுவுனாங்களாம். என்னைக்காவது ஆர்எஸ்எஸ் விடுதலை போராட்ட காலத்தில் அது சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தே இது இல்லைன்னு எழுதியிருக்கீங்களா? நீங்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமான போராட்டத்தில் என்னைக்காவது எதிர்நிலை எடுக்காமல் ஆதரவு நிலை சங் பரிவார் எடுத்தது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டினுடைய ஒன்றுபட்ட தமிழகத்துக்காக மொழிவாரி மாநிலத்துக்காக போராட்டம் நடந்தது, ஆர்எஸ்எஸ் எங்கேயாவது இருந்திருக்கா? எதுலையும் இல்லாத ஒரு ஐடியாலஜியை தூக்கி மூளையில் வச்சுக்கிட்டு அதில் தவறாக வழிநடத்தப்படுகிற யாரோ ஒருத்தர் போட்டார்னா அதில் ஒரு கார்டு வேற போட்டுக்கிட்டு விளையிறீங்க. ரொம்ப அற்பத்தனமான சந்தோஷம். நீங்கள் எடிட்டோரியல்னு சொல்லக்கூடாது, அவதூறுக்கான ஒரு டெஸ்க்குன்னு வச்சுக்கிட்டு வேணா அதில் போடுங்க. என்ன இப்போ கெட்டு போச்சு? அதில் இந்த மாதிரி சொல்லும்போது காங்கிரீட்டான தரவுகளோடு சொல்லணும். அப்படி தரவுகள் இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு வாசகர் சொல்லியிருக்காருன்னு போடுறதோட விடணும். உங்கள் ஆசையெல்லாம் கொட்டி அது ஒரு கார்டு வேற போட்டு அதை ஷேர் பண்ணக்கூடாது. அவ்வளோதான்.